அன்பான துலாம் ராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அதனால சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அடுத்த 48 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில நீங்க துளியும் எதிர்பார்க்காத 7 அதிர்ச்சியான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. இது வெறும் அதிர்ச்சின்னு சொல்றதை விட உங்க தலையெழுத்தையே மாத்தி அமைக்க போற ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை கூட சொல்லலாம். ஆனா இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சம்பவங்களை அடுத்த 7 நாளைக்கு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. வெளியே தெரியாத ரொம்ப ரகசியமா உங்க மனசுக்குள்ளேயே வச்சு பாதுகாத்துக்கோங்க. உங்க நெருங்கிய நண்பர்கள், சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கன்னு யாருக்கிட்டையும் கவரி கூட வாய் விட்டுறாதீங்க. ஏன்னா கிரகங்களோட நிலை இப்ப உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாவும் அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாவும் அமைஞ்சிருக்கு. துலா ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப நல்லவங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல எப்பவுமே முன்னாடி நிப்பீங்க. உங்களுக்காக வாழறீங்களோ இல்லையோ, சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு உங்க வாழ்க்கையை நீங்க நிறைய இடத்துல தியாகம் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே உங்க கூட நிக்க மாட்டாங்க. நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு உங்களை குறை சொல்றவங்க தான் அதிகம். போன சில வருஷங்களா நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பண கஷ்டம், மன கஷ்டம்னு எல்லாத்தையும் தனி ஆளா நின்னு சமாளிச்சு ரொம்பவே சோர்ந்து போயிருக்கீங்க. அதையெல்லாம் ஒட்டு மொத்தமா மாத்தி அமைக்கிற நேரம் தான் இந்த 48 மணி நேரம். உங்க ராசிக்கு இப்ப அமைஞ்சிருக்க கிரக நிலைகள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க தயாரா இருக்கு. குறிப்பா இந்த 7 விஷயங்கள் நடக்கும்போது நீங்க ரொம்பவே நிதானமாவும் கவனமாவும் இருக்கணும். சந்தோஷத்துல சில விஷயங்களை வெளியே சொல்ல தோணும், இல்லனா பயத்துல புலம்ப தோணும். ஆனா ரெண்டையுமே பண்ணாதீங்க. இதுல முதலாவது அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னா, நீங்க பல காலமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு பணம் இல்லனா ஒரு பெரிய வாய்ப்பு திடீர்னு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம உங்க கைக்கு வரப்போகுது. இது நீங்க வேலை பாக்குற இடத்துல ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வா இருக்கலாம். நீங்க கொடுத்திருந்த கடன் திடீர்னு திரும்ப வரதா இருக்கலாம். இல்லனா உங்க தொழில ஒரு பெரிய லாபமா இருக்கலாம். ஆனா இது நடக்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான பதற்றம் வரும். என்னடா இது திடீர்னு இப்படி நடக்குதேன்னு நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த நேரத்துலதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். காசு வந்த உடனே அதை கொண்டாடுறேன் பேர் வழின்னு யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க. உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிற சில பேர் உங்க சுத்தி காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க கண்ணு கட்டுச்சுன்னா வந்த அதிர்ஷ்டம் அப்படியே தடம் மாறி போயிடும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், அடுத்த 7 நாளைக்கு எந்த ஒரு பண வரவையும் ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. அமைதியா அந்த பணத்தை எப்படி சேமிக்கலாம், எப்படி முதலீடு செய்யலான்னு மட்டும் யோசிங்க. 2வது அதிர்ச்சியான சம்பவம், உங்க கூடவே பழகிட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தரோட உண்மையான முகம் இந்த 48 மணி நேரத்துல உங்களுக்கு அப்பட்டமா தெரிய வரப்போகுது. இது உங்களுக்கு ரொம்ப தெரிய மன வருத்தத்தையும் வலியையும் கொடுக்கலாம். ஏன்னா நீங்க அவங்கள அவ்வளவு தூரம் நம்பி இருப்பீங்க. உங்க ரகசியங்களை கூட அவங்க கிட்ட பகிர்ந்து இருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு பின்னாடி என்னென்ன காரியங்கள் பண்ணிருக்காங்க, உங்களை பத்தி என்னென்ன தப்பா மத்தவங்க கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப தற்செயலா ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு தெரிய வரும். இத தெரிஞ்ச உடனே நேரா போய் அவங்க கிட்ட சண்டை போடலான்னு உங்களுக்கு தோணும். கோபத்துல வார்த்தைகளை விட தோணும். ஆனா அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. ரொம்ப அமைதியா இருங்க. அவங்க செஞ்ச துரோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கு துளி கூட தெரியக்கூடாது. இந்த விஷயத்தையும் ஒரு 7 நாளைக்கு உங்க மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைங்க. காலம் அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்கும். நீங்க போய் சண்டை போட்டீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் பெருசாகும். அதனால ரொம்ப பொறுமையா அவங்கள விட்டு விலகி நிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. 3வது அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னா, ரொம்ப நாளா உங்க குடும்பத்துல இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, குறிப்பா சொத்து சம்பந்தமான பிரச்சனையோ இல்லனா கணவன் மனைவிக்குள்ள இருந்த பெரிய விரிசலோ யாருமே எதிர்பார்க்காத வகையில ரொம்ப சுலபமா தீரப்போகுது. இதுக்காக நீங்க பல கோவில்களுக்கு ஏறி இறங்கி இருப்பீங்க. பல பேர் காலில் விழுந்து கெஞ்சி இருப்பீங்க. ஆனா நடக்காத ஒரு விஷயம் இந்த 48 மணி நேரத்துல தானா பிடி நடப்போகுது. உங்களை எதிர்த்து நின்னவங்க கூட தானா இறங்கி வந்து உங்ககிட்ட சமாதானம் பேசுவாங்க. அதை பார்த்து உங்களுக்கு தலையால் புரியாத சந்தோஷம் வரும். அப்பாடா ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சதுன்னு ஊருக்கே தண்டோரா போடணும்னு நினைப்பீங்க. ஆனா அங்கதான் நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த சமாதானம் ஒரு முழுமையான முடிவுக்கு வர்ற வரைக்கும், அதாவது இந்த அடுத்த 7 நாளைக்கு இந்த விஷயத்த உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. 3வது மனுஷங்க யாருகிட்டையும் எங்களுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா சொல்லாதீங்க.
அப்படி சொன்னீங்கன்னா அதுல திரும்பவும் யாராவது ஒருத்தர் குழப்பத்தை உண்டாக்கி சேர்ந்தவங்கள திரிக்க பார்ப்பாங்க. அதனால ரொம்ப உஷாராயிருங்க. 4வது அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னா, உங்க உயிருக்கோ இல்ல உங்க புகழுக்கோ வர இருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருந்து மயிரடியில தப்பிக்க போறீங்க. நீங்க வண்டியில எங்கேயாவது வெளியே போறப்பவோ இல்லைன்னா வேலை செய்யற இடத்துல நடக்க ஒரு பெரிய சூழ்ச்சியில இருந்தோ ஏதோ ஒரு சக்தி உங்களை காப்பாத்த போகுது. ஐயோ இதுல மட்டும் மாட்டிருந்தோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகிருக்கும்னு நினைச்சு உங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கும். உங்க குலதெய்வம் தான் உங்க கூடவே நின்னு உங்களை ஒரு பெரிய கண்டத்துல இருந்து காப்பாத்த போகுது. இந்த கப்பித்தல் சாதாரண கிடையாது. உங்க வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட 2வது வாய்ப்புன்னு தான் சொல்லணும். இந்த சம்பவம் நடந்ததும் பயத்துல போய் எல்லாருக்கிட்டையும் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு பதறி போய் சொல்லாதீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். மனசார உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு அந்த பயத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஏன்னா மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க உங்க மேல வைக்கிற அந்த ஒரு கெட்ட எண்ணம் உங்களை இன்னும் சோர்வடைய செய்யும். அடுத்த 7 நாளைக்கு எந்த ஒரு புது பயணத்தையும் ஆரம்பிக்காம முடிஞ்ச வரைக்கும் பத்திரமா அமைதியா இருங்க. 5வது அதிர்ச்சியான சம்பவம் உங்க தொழிலையோ வியாபாரத்திலயோ நடக்க போகுது. ரொம்ப நாளா முடங்கி கிடந்த உங்க வியாபாரம் திடீர்னு ஒரு பெரிய வேகம் எடுக்க போகுது. உங்களை தேடி ஒரு பெரிய ஒப்பந்தம் வரதோ இல்லைன்னா நீங்க ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை திடீர்னு முடிஞ்சு கைக்கு பெரிய அளவுல பணம் வரதோ நடக்கும். இவன்லாம் உருப்படவே மாட்டான், இவன் கடை இப்படியும் இழுத்து மூட போறான்னு எள்ளி நிறையாடினவங்க முன்னாடி நீங்க தலைய நிமிர்ந்து நிக்க போறீங்க. உங்க திறமைய பார்த்து மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இந்த 2 நாளுக்குள்ள உங்களுக்கு கண்ணுல தெரிய ஆரம்பிக்கும். ஆனா இதுலயும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இந்த வளர்ச்சிய பார்த்து பொறாமப்படுற கூட்டமும் உங்க கூடவே இருக்கு. அதனால புதுசா ஏதோ ஒரு லாபம் வருது, புதுசா ஒரு தொழில் அமையுதுன்னா அதை பத்தி எந்த ஒரு பெருமையும் வெளியே பேசாதீங்க. இதெல்லாம் ஒரு வாரம் நடக்குதுன்னு ரொம்ப சாதாரணமாகவே இருங்க. இந்த 7 நாள் உங்க வாய் தான் உங்களுக்கு பெரிய எதிரியாவும் இருக்கலாம், பெரிய நண்பனாவும் இருக்கலாம். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வளர்ச்சி நிலைச்சு நிக்கும். 6வது அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னா, உங்க உடம்புலயோ இல்ல மனசுலயோ ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய பாரம் திடீர்னு குறைய போகுது. ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை உங்களை மாட்டி எடுத்துட்டு இருந்திருக்கும். எவ்வளவு மருத்துவம் பார்த்தும் சரியாகாத ஒரு குறை இந்த 48 மணி நேரத்துல ஒரு நல்ல வழிகாட்டுதல் மூலமா சரியாகிறதுக்கு ஒரு வழி குறைக்க போறது. அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்னடா இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டோம், இப்ப இவ்வளவு சுலபமா சரியாகுதேன்னு. அதே மாதிரி உங்களுக்கு இருந்த ஏதோ ஒரு பெரிய மனக்குழப்பத்துக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்க போகுது. ஆனா இங்கேயும் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். எனக்கு எல்லாம் சரியாகிடுச்சு, நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொந்தக்காரங்க கிட்டயும் அக்கம் பக்கத்துலயும் சந்தோஷமா சொல்லிட்டு தெரியாதீங்க. மனுஷங்க கண்ணு ரொம்ப பொல்லாதது. உங்க மேல மறுபடியும் அந்த கண் திருஷ்டி விழுந்துச்சுன்னா சரியா போன பிரச்சனை திரும்பவும் விஸ்வரூபம் எடுக்கும். அதனால அடுத்த ஒரு வாரத்துக்கு ரொம்ப அமைதியா உங்க உடம்பையும் மனசையும் தேத்துறதுல மட்டும் முழு கவனம் செலுத்துங்க. 7வது அதிர்ச்சியான சம்பவம் இதுதான், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு நபர், அதாவது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு முன்பின் தெரியாத ஆளு மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி தேடி வரப்போகுது. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த வழியும் தெரியாம நிக்கிற ஒரு சூழ்நிலையில தெய்வம் மாதிரி ஒருத்தர் உங்களை அந்த கஷ்டத்துல இருந்து தூக்கி விட போறாரு. பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணீர் வர அளவுக்கு ரொம்பவே உணர்ச்சி வசப்படுவீங்க. இந்த உலகத்துல இன்னும் நல்லவங்களும் இருக்காங்களான்னு நினைச்சு ஆச்சரியப்படுவீங்க. ஆனா அந்த உதவி செஞ்சவங்களை பத்தியோ இல்ல உங்களுக்கு கிடைச்ச அந்த மிகப்பெரிய உதவிய பத்தியோ யாருகிட்டயும் தயவு செஞ்சு வாய் திறந்துடாதீங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு அது சாதாரணமாக படலாம், இல்லைன்னா அவங்க உங்க மேல பொறாமப்பட்டு அந்த நல்ல விஷயத்தை கெடுத்து விட நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த 7 நாளும் அந்த உதவியை வச்சு உங்க வாழ்க்கையை எப்படி முன்னேற்றுறதுன்னு மட்டும் தீவிரமா யோசிங்க. இந்த 7 சம்பவங்களும் சும்மா சாதாரணமா கடந்து போற விஷயங்கள் கிடையாது. இது ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையோட திசையையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய பொற்காலம்னு தான் சொல்லணும். இவ்வளவு நாளா நீங்க அனுபவிச்ச அவமானம், கஷ்டம், துக்கம் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்துடுச்சு. ஆனா இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் முழுசா உங்களை சேரணும்னா நான் திரும்ப திரும்ப சொல்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அமைதி, பொறுமை, ரகசியம், இது 3ம் தான் இப்ப உங்களுக்கு தாரக மந்திரமா இருக்கணும்.
எந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் வெளியே சொல்லாம உங்க மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைங்க. கொஞ்சம் அதிகமா பேசினாலும் வந்த அதிர்ஷ்டம் கை நழுவி போயிடும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக நிலைகள் இன்னும் சில சூட்சுமான விஷயங்களையும் உங்களுக்காக காத்து வச்சிருக்கு. அத பத்தியும் நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த 7 சம்பவங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும். சுக்கிரனே அதிபதியாக கொண்ட புலம் ராசிக்காரங்க நீங்க பொதுவாவே ரொம்ப அன்பானவங்க. யாராவது வந்து கொஞ்சம் நல்லா பேசிட்டா போதும் உடனே அவங்கள முழுசா நம்பிடுவீங்க. ஆனா இந்த 48 மணி நேரத்துல நீங்க அப்படி இருக்க கூடாது. யார் உண்மையாவே நல்லவங்க, யார் நம்மளை ஏமாத்துறாங்க என்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள வரணும். உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வரப்போற அந்த அதிர்ஷ்டத்தை தட்டி பறிக்க உங்களை சுத்தி சில கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உங்க கூடவே சிரிச்சு பேசிட்டு இருக்கிறவங்களா கூட இருக்கான். அதனால எக்காரணத்தை கொண்டும் உங்க பலம் என்ன, உங்க பலவீனம் என்ன என்கிற விஷயத்த யாருகிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க. உங்க வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அளவா இருக்கணும். நீங்க எவ்வளவு தூரம் மனமா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்கு. உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு வீட்டுல ஒரு சின்ன வழிபாடு செய்யணும். உங்களோட இத்தனை வருஷ கஷ்டங்களும் முழுசா தீரணும்னு நினைச்சு வீட்டுல பூஜை அறையில 27 அகல் விளக்குகள் ஏத்தி வைங்க. அந்த 27 விளக்குகளும் உங்க வாழ்க்கையில இருக்கிற இருட்டல் போக்கி ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர போகுது. இதை செய்யும் போது மனசுல எந்த ஒரு சஞ்சலமும் இருக்கக்கூடாது. முழு நம்பிக்கையோட இதை செய்யுங்க. அதே மாதிரி வெளியில யாருக்காவது உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செஞ்சு கொடுங்க. ஆனா அந்த உதவியை செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன்னு யாருகிட்டயும் பெருமையா சொல்லிக்காதீங்க. நீங்க செய்யற அந்த சின்ன புண்ணியம் போல இப்ப உங்களுக்கு பல மடங்கா திரும்பி வரப்போகுது. ஏன்னா கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. சில நேரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப கோபம் வரலாம், இல்லனா ரொம்ப விரக்தியா இருக்கலாம். என்னடா வாழ்க்கை இது இவ்வளவு கஷ்டப்படுறோமேன்னு சலிப்பு தட்டலாம். ஆனா அந்த கோபத்தை எல்லாம் இந்த ஒரு 7 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க. உங்க குடும்பத்தை இருக்கவங்க கிட்ட கூட தேவையில்லாம எந்த ஒரு வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க. அமைதியா போறதுதான் உங்களுக்கு இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சின்ன வாக்குவாதம் கூட உங்க நிம்மதியை கெடுத்து உங்க கவனத்தை சிதறடிச்சிடும். அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது ரொம்ப சுலபமா கையாட பழகிக்கோங்க. நீங்க நினைச்சது நடக்கணும்னா உங்க மனசு எப்பவுமே அமைதியா இருக்கணும். மனசை எப்பவுமே ரொம்ப லேசா வச்சுக்கணுங்க. உங்களை பத்தி தப்பா பேசுறவங்களுக்கு நீங்க வாயால பதில் சொல்ல வேண்டாம். உங்களுடைய முன்னேற்றம் தான் அவங்களுக்கு கொடுக்கற சரியான பதிலடியா இருக்கணும். அதை நோக்கி மட்டுமே உங்க சிந்தனையை செலுத்துங்க. துலாம் ராசினியர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் இல்ல. குறிப்பா சொல்லணும்னா சொந்தக்காரங்க கிட்ட நீங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து நிக்கிற காலம்தான் இந்த நேரம். ஆனா இதுல ஒரு சின்ன சூட்சுமம் இருக்கு. உங்களுக்கு வரப்போற இந்த மாற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்களை விட எப்படிடா இவன் மட்டும் முன்னுக்கு வரான் அப்படின்னு வைத்தறிச்சல் படுறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அதனாலதான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த ஒரு சின்ன வெற்றியையும் வெளியே சொல்லாதீங்க. குறிப்பா துலாம் ராசி பெண்கள், நீங்க ரொம்ப சீக்கிரமா உணர்ச்சி வசப்படுறவங்க. உங்க கஷ்டத்தை யார்கிட்டயாவது சொல்லி அழுதா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைச்சு கூட பழகிறவங்க கிட்ட உங்க மனச பிறந்து பேசுவீங்க. ஆனா அவங்க அதை சாதகமா பயன்படுத்தி உங்களுக்கு பின்னாடி குழி பறிப்பாங்க. அதனால யார்கிட்ட என்ன பேசணும் என்ற ஒரு வரைமுறை உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். இந்த 48 மணி நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அது என்னன்னா, புதுசா யாராவது வந்து உங்களுக்கு பெரிய லாபம் தர்றேன், இந்த தொழில பணம் போடுங்கன்னு ஆசை வார்த்தை சொன்னா தயவு செஞ்சு நம்பி உடனே இறங்கிடாதீங்க. ஏன்னா கிரக நிலை உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிற சிலரோட வஞ்சக எண்ணம் உங்களை திசை திருக்க பார்க்கும். உங்களுக்கு வரப்போற பெரிய அதிர்ஷ்டத்தை தடுக்க சில தீய சக்திகள் வேலை செய்யும். அதனாலதான் வீட்டுல 27 அகல் விளக்கு ஏத்தி வழிபட சொன்னேன். அந்த வழிபாடு உங்களை சுத்தி ஒரு பெரிய கவசமா இருந்து பாதுகாக்கும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறக்கும். என்னால எதையும் சாதிக்க முடியும் என்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள தானா வரும். அந்த தைரியம் தான் உங்களை இன்னும் வேற ஒரு நிலைக்கு கொண்டு போக போகுது.
இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாளா உங்களுக்கு வர வேண்டிய பணம், அதாவது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் கைக்கு வராம ரொம்ப இழுபறியா இருந்திருக்கும். அது இந்த நேரத்துல உங்க கைக்கு வந்து சேர ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அத வச்சு உங்க கடனை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா மூச்சு விடலாம்னு நினைப்பீங்க. ஆனா அந்த பணம் கைக்கு வந்த உடனே அதை எப்படி செலவு பண்ணலாம்னு யோசிக்காம எப்படி பத்திரப்படுத்தலாம்னு யோசிங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க பண்ற சின்ன சின்ன சேமிப்பு தான் உங்க எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய பலமா அமைய போகுது. உங்க பிள்ளைங்களோட படிப்புக்கோ இல்ல கல்யாணத்துக்கோ அது ரொம்ப உதவியா இருக்கும். வீண் செலவுகளை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வீட்ல அதிர்ஷ்டம் நிரந்தரமா தங்கும். எந்த காரணத்துக்காகவும் உங்க சேமிப்பை பத்தி வெளிய ஆளுங்க கிட்ட பேசவே பேசாதீங்க. அமைதியா உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க. எல்லாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனசு எப்பவுமே ஒரு கண்ணாடி மாதிரி தான். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச உங்களுக்கு என்னைக்குமே தெரியாது. உங்க மனசுல ஒரு சந்தோஷம் வந்தாது அப்படியே உங்க முகத்துல வெளிச்சமா தெரியும். ஆனா இந்த அடுத்த 7 நாளைக்கு நீங்க கொஞ்சம் நடிக்க கத்துக்கணும். ஆமாங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்தாலும் சரி, வெளியில ரொம்ப சாதாரணமா வழக்கம் போல ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கிற மாதிரியே காட்டிக்கோங்க. சொந்த பந்தங்கள்ல சில பேர் உங்க முகத்துல திடீர்னு தெரியற அந்த ஒரு தெளிவை பார்த்துட்டு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, என்ன விசேஷம்னு துருவி துருவி கேட்பாங்க. அவங்க கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வழக்கம் போலதான் போயிட்டு இருக்குன்னு ரொம்ப சாதாரணமா ஒரே வார்த்தையில முடிச்சிடுங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்கிற ஒரு கிம்பத்தை யாரு முன்னாடியும் இப்ப நீங்க காட்டவே கூடாது. ஏன்னா நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்களை விட எப்படி இவன் மட்டும் நல்லா இருக்கான்னு கண் வைக்கிறவங்க தான் உங்க சுத்தி அதிகமா இருக்காங்க. முக்கியமா நீங்க வேலை பார்க்கிற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இத்தனை நாளா நீங்க செஞ்ச வேலைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. நம்ம உழைப்புக்கெல்லாம் மதிப்பே இல்லையான்னு பல ராத்திரிகள் பூங்கான கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் உங்களை தேடி வர்ற நேரம். உங்க மேலதிகாரிகள் உங்க வேலைய பார்த்து வியந்து போய் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கலாம். இந்த நேரத்துல உங்க கூட வேலை பாக்குற சில பேரு உங்களை உசுப்பேத்தி விடுறதுக்காகவே வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. நீங்க ரொம்ப பெரிய ஆளு, உங்களுக்கு இந்த பொறுப்பு ஈஸியா கிடைச்சிருச்சுன்னு உங்களை புகழ்ந்து கழுவாங்க. அந்த புகழ்ச்சியில மயங்கி நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் முடங்கிடக்கூடாது. அது வேலையை மட்டும் சத்தம் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிங்க. அந்த அமைதிதான் உங்களுக்கு பின்னாடி புலி பறிக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். இன்னொரு விஷயம், உங்க குடும்பத்துல இருக்கிற வயசானவங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு ஏதாவது சின்னதா உடம்பு சரியில்லைன்னா கூட உடனே ஒரு நல்ல மருத்துவரை போய் பாத்துடுங்க. பணம் செலவாகுமேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த 48 மணி நேரத்துல நடக்கிற நல்ல விஷயங்களால உங்க மனசு முழுசா சந்தோஷத்துல இருக்கும்போது வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போனா அது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல கொடுத்துடும். அதே மாதிரி உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி நீங்க ரொம்ப நாளா வச்சிருந்த ஒரு பெரிய குழப்பத்துக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அவங்களோட படிப்பு விஷயமாவோ இல்ல வேலை சம்பந்தமாவோ ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். இதையும் வெளியில யாருகிட்டையும் சொல்லாம வீட்டுல சாமி படத்துக்கு முன்னாடி நின்னு மனசான ஒரு முறை நன்றி மட்டும் சொல்லிக்கோங்க. உங்க குலதெய்வம் எப்பவுமே உங்க கூட துணையா நின்னு உங்களை வழி நடத்திட்டு இருக்கு. நீங்க இத்தனை நாளா மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டீங்க. உங்களுக்காக நீங்க வாழ ஆரம்பிக்கிற ஒரு புது அத்தியாயம் தான் இப்போ தொடங்க போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, உங்களை யாரெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை தேடி வரப்போற பாலம் இது. ஆனா அவங்க தேடி வரும்போது நீங்க பழைய கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. ரொம்ப பக்குவமா அவங்கள கையாளுங்க. அவங்க செஞ்ச தப்ப அவங்களே உணர்ற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும். அதுக்காக நீங்க பெருசா எதுவும் மெனக்கிட வேண்டாம். உங்க வேலையில மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்க. கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா திரும்பி இருக்கிற இந்த பொன்னான நேரத்தை முழுமையா பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை விடாம கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அது நாளைக்கு உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச இன்னொரு பெரிய கஷ்டம் என்னன்னா, நீங்க நம்பி செஞ்ச உதவிகள் உங்ககிட்ட காசு இருக்கோ இல்லையோ மத்தவங்க ஒரு கஷ்டம்னு வந்து நின்ன உடனே வீட்டு இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துருவீங்க. ஆனா திருப்பி கேட்கும் போதுதான் அவங்க உண்மையான முகத்தை காட்டுவாங்க.
காசையும் ஏமாத்திட்டு உங்களையும் கெட்டவங்களா ஆக்கிடுவாங்க. அப்படி நீங்க இழந்துட்டு ஏமாந்து போன விஷயங்கள் எல்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு திரும்ப கிடைக்க ஒரு அருமையான வாய்ப்பு உருவாக போகுது. ஏன்னா நியாயம் எப்பவுமே தோத்து போகாது. உங்க நேர்மைக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பரிசாதான் இத நீங்க பாக்கணும். ஆனா இப்போ பணம் பைக்கு வந்த உடனே திரும்பவும் பழைய மாதிரி யாருக்காவது கடன் கொடுக்கறதோ இல்ல ஜாமீன் கையெழுத்து போடுறதோ கண்டிப்பா வச்சுக்க கூடாது. இந்த ஒரு வாரத்துல உங்களை தேடி ரொம்ப உருக்கமா பேசி யாராவது உதவி கேட்டா கூட ரொம்ப பணிவா என்னால முடியாதுன்னு சொல்ல பழகிக்கோங்க. நீங்க சொல்ற அந்த முடியாதுங்கிற ஒரு வார்த்தை உங்களை பெரிய பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்த போறது. உங்க கீழ்ஸ்தானத்துல இப்ப இருக்கிற நிலைமை உங்களுக்கு பல புதிய கதவுகளை திறந்து விட தயாரா இருக்கு. இத்தனை நாளா என்னடா பண்றது, எதை தொட்டாலும் தப்பா போதேன்னு உட்காந்து யோசிச்ச உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை பண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா அந்த பாதையில நீங்க தனிமையில தான் பயணம் பண்ணணும். 4 பேர் கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு யாரையும் துணைக்கு கூப்பிட்டுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அதை இன்னொருத்தர் கூட பகிர்ந்துக்க நினைக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு தனிமையில உங்க வேலைகளை திட்டமிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு வரைபடம் போட்டு போங்க. அதை யாருகிட்டையும் வாய் விட்டு சொல்லால அமைதியா ஒவ்வொன்னா செஞ்சு முடிங்க. அந்த அமைதியான உழைப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. சில நேரங்கள்ல உங்களுக்கு நெருக்கமானவங்களே உங்களை ரொம்ப குறை சொல்லி பேசுவாங்க. இவனால ஒன்னும் முடியாது, இவன் எப்பவும் இப்படித்தான்னு ரொம்ப சர்வசாதாரணமா உங்களை பத்தி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாமே உங்க மனச ஒரு முள்ளு மாதிரி குத்தி கனமாக்கி இருக்கும். ஆனா அந்த ரணங்கள் எல்லாம் ஆறக்கூடிய நேரம் தான் இந்த 48 மணி நேரம். உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம் புதுசா பிறக்கும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம உழைப்ப மட்டும் முழுமையா போடுவோம்னு ஒரு பெரிய வைராக்கியம் உங்களுக்குள்ள வரும். அந்த வைராக்கியத்தை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் விட்டுறாதீங்க. உங்க மனசுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். அந்த மனசை எப்பவுமே ரொம்ப சுத்தமாவும் அமைதியாவும் வச்சுக்கோங்க. கோபமோ இல்ல பழிவாங்கிற எண்ணமோ வேண்டாம். காலம் எல்லாத்துக்கும் சரியான பதிலை ரொம்ப தெளிவா சொல்லும். ரொம்ப குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான ஒரு அறிகுறி இந்த நேரத்துல தென்படும். ரொம்ப நாளா தள்ளி போன ஒரு விஷயம் திடீர்னு தானா கூடி வரும். அத பத்தி வீட்டுல இருக்கிற பெரியவங்க உட்கார்ந்து அமைதியா பேசுங்க. உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப பொறுமையா எடுத்து சொல்லுங்க. அவங்க சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்து போறதுனால நீங்க எந்த விதத்திலயும் தாழ்ந்து போக மாட்டீங்க. மாறாத உங்க மேல இருக்கிற மரியாதை தான் இன்னும் அதிகமாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற சின்ன சின்ன ஊடல்கள் எல்லாம் மறைஞ்சு போய் ஒரு பெரிய புரிதல் உருவாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆதரவா இருப்பீங்க. இந்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலைய அப்படியே தக்க வச்சுக்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். வெளியில நடக்கிற பிரச்சனைகளை எந்த காரணத்தை கொண்டும் வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. வீட்டு வாசப்படியை தாண்டும் போதே எல்லா குழப்பங்களையும் வெளியிலேயே விட்டுட்டு உள்ள வாங்க. உங்க வீடுதான் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய நிம்மதி தரக்கூடிய இடம்லாம் ராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான சவால் வரப்போகுது. அது என்னன்னா, உங்க பொறுமைய சோதிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் அடுத்த 2 நாள்ல நடக்கும். திடீர்னு உங்களுக்கு வேண்டாத ஒருத்தர் உங்களை தேடி வந்து வலிய உங்க இழுக்கலாம். உங்களை கோபப்படுத்தி நீங்க ஏதாவது தப்பா பேசிட மாட்டீங்களான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்க கோபத்துல பேசுற வார்த்தைகளை வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய பிட்ட பேரை உருவாக்கலான்னு ஒரு சதி நடக்கும். அதனால யாராவது உங்களை சீண்டினா கூட தயவு செஞ்சு அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாதீங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுங்க. நீங்க கொடுக்கற அந்த அமைதியான பதிலடி அவங்கள ரொம்பவே குழப்படைய வைக்கும். உங்க மனச குப்பையாக்க நினைக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கற பெரிய தண்டனையே அவங்கள கண்டுக்காம விடுறதுதான். அதே மாதிரி உங்க வீட்டுக்கு ரொம்ப வருஷமா வராத ஒரு சொந்தக்காரங்களோ இல்ல பழைய நண்பர்களோ திடீர்னு உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு. அவங்க வரும்போது ரொம்ப பாசமா பேசுற மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா அவங்களோட உண்மையான நோக்கம் நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க, உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு உளவு பார்க்கறதாதான் இருக்கும். உங்க வீட்டுல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பொறாமை உருவாகும். அந்த கண் திருஷ்டி உங்களுக்கு தேவையில்லாத உடல் நல பாதிப்புகளை கொண்டு வரும். அதனால வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்கள வாசலோட நின்னு பேசி அனுப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டின் உள் விஷயங்களை அவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க.
ரொம்ப சாதாரணமா எங்க வாழ்க்கை ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு பேச்ச மாத்திடுங்க. உங்க குடும்பத்தோட சந்தோஷம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். அது மத்தவங்களுக்கு ஒரு பேசு பொருளா மாறிடக்கூடாது. உங்க மனசுக்குள்ள ஒரு விதமான உள்ளுணர்வு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கும், இது சரியில்லை, இது ஏதோ தப்பாப்படுதுன்னு. உங்க உள்மனசு அடிக்கடி உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். ஆனா நீங்க தான் மத்தவங்களுக்காக உங்க உள்மனசு சொல்றதை கேட்காம நிறைய தடவை ஏமாந்துருக்கீங்க. ஆனா இந்த 48 மணி நேரத்துல உங்க உள்மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. ஒரு விஷயத்த செய்ய வேண்டான்னு தோணுச்சுன்னா எவ்வளவு பெரிய லாபம் வந்தாலும் சரி அதை செய்யாதீங்க. அதே மாதிரி ஒருத்தரை நம்ப வேண்டான்னு தோணுச்சுன்னா அவங்க எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு இடைவெளி விட்டு பழகுங்க. உங்க குலதெய்வம் உங்க உள்மனசு மூலமா தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. உங்க குரலை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே உங்க வாழ்க்கையில வரப்போற பாதி கஷ்டங்களை நீங்க சுலபமா தவிர்த்திடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க உடம்ப நீங்க ரொம்பவே வருத்தி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சரியான நேரத்துக்கு சாப்பாடு தூக்கம் எதுவுமே இல்லாம உங்க உடம்ப ரொம்பவே கெடுத்து வச்சிருக்கீங்க. இந்த நேரம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்க உடம்புல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். ஆனா அதுக்காக நீங்க இன்னும் அதிகமா வேலை பார்க்க கூடாது. உங்க உடம்புக்கு தேவையான ஓய்வை கண்டிப்பா கொடுங்க. காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காந்து சாமி கும்பிடுங்க. அந்த 10 நிமிஷம் உங்களுக்கு அந்த நாள் முழுசா தேவையான சக்தியை கொடுக்கும். உங்க மனசுல இருக்கிற பாவம்லாம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். மனசு நிம்மதியா இருந்தாலே உங்க உடம்புல காதி வியாதி தானா பறந்து போயிடும். அதனால உங்களுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி உங்க ஆரோக்கியத்துல முழு கவனம் செலுத்துங்க. துலாம் ராசி உறவுகளே, இந்த பதிவுல நாம பார்த்த ஒவ்வொரு விஷயமும் உங்க வாழ்க்கையோட வாணிவேரை மாத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப ஆழமான உண்மைகள். இங்க இத்தனை வருஷமா சிந்தின கண்ணீருக்கும் பட்ட அவமானங்களுக்கும் இழந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் இந்த 48 மணி நேரத்துல ஆரம்பமாக போகுது. நான் திரும்பவும் உங்ககிட்ட ரொம்ப உரிமையா கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் அமைதி, பொறுமை, ரகசியம். இந்த 3 விஷயத்த மட்டும் அடுத்த 7 நாளைக்கு உங்க உசுறு மாதிரி காப்பாத்துங்க. சந்தோஷம் வந்தாலும் சரி, அதிர்ச்சியான விஷயம் நடந்தாலும் சரி, அத உங்க மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு தூரம் உங்களை சீண்டினாலும் உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வரக்கூடாது. ஏன்னா உங்க வாய் தான் இப்போ உங்களுக்கு பெரிய கவசமாவும் இருக்க போகுது. மீறினா பெரிய எதிரியாவும் மாறப்போகுது. உங்க குலதெய்வத்தை முழுசா நம்புங்க. அந்த சாமி தான் இப்போ உங்க கூடவே நின்னு எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் உங்களை காப்பாத்தி ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்க கையில கொடுக்க போகுது. இனி வரப்போற காலங்கள்ல நீங்க தலைநிமிர்ந்து ராஜநடையோட நடக்கிறத இந்த உலகம் ஆச்சரியமா காக்க போகுது. யார் உங்களை வேணான்னு ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாரும் உங்க வாசப்படியில வந்து நிக்கிற பானம் வந்துடுச்சு. நீங்க அடைய போற அந்த அசுர வளர்ச்சிய பார்த்து உங்களை புற சொன்னவங்க வாயெல்லாம் தானா அடிச்சு போகும். ஆனா அந்த வெற்றியை நீங்க தலையில தூக்கி வச்சுக்கான எப்பவும் போல ரொம்ப எளிமையா இருங்க. வீட்டுல நான் சொன்ன மாதிரி 27 அகல் விளக்கு ஏத்தி மனசார உங்க வேண்டுதலை வைங்க. எந்த ஒரு கெட்ட எண்ணங்களுக்கும் உங்க மனசுல இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு நடக்க போற இந்த அதிர்ச்சியான சம்பவங்கள் உங்க வாழ்க்கைய அப்படியே தலைகீழா மாத்தி ஒரு பிரம்மாண்டமான இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். இந்த நல்ல நேரம் உங்களுக்கு முழுமையா கிடைச்சு நீங்க எல்லா செல்வங்களும் பெற்று ரொம்ப நல்லா வாழணும்னு நான் மனசார இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு முழுமையான நம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். உங்க மேலான எண்ணங்களை மறக்காம பகிர்ந்துக்கோங்க. உங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய வசந்தம் வீசட்டும்.